ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் டெய்லி எப்படி சேவ் பண்ணுறதுன்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படி சேவ் பண்ணுறதுன்னா, ஒரு மாதத்துக்கு 5000 எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு 5000மா எப்படி சேவ் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். இப்போ மாதம் பிறந்தாலே இஎம்ஐ கட்டணும், ரெண்ட்டு கட்டணும், அப்புறம் பால் செலவு இருக்குது, காய்கறி செலவு இருக்குது, கிராசரி ஐட்டம் வாங்கணும். எல்லாமே ஏகப்பட்ட செலவுகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இருந்தாலுமே நம்ம அடுத்தது வேற ஏதாவது நம்மளுக்கு எமர்ஜென்சி தேவைன்னா நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுறோமே. அதுக்கோசம் நம்மளுக்கோசம் ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அது மந்த்லி சேல்ரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, வீக்லி சேல்ரி வாங்குறவங்க, தின சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளால முடிஞ்ச ஒரு தொகையை கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ்ன்னு எடுத்து வச்சு தான் ஆகணும். அப்போ தான் அது நம்மளுக்கு ஒரு கஷ்ட காலத்தில் கை கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலண்டர் சேவிங். காலண்டர் சேவிங் தான் பார்க்க போகிறோம். காலண்டர் சேவிங் எப்படின்னா, இப்போ இதை தின சம்பளம் வாங்குறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே எடுத்து வைக்கலாம். டெய்லி ஃபஸ்ட்டு 1ஆந்தேதி 1ஆந்தேதி 10 ரூபா எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் 2ஆந்தேதி 20 ரூபா எடுத்து வைக்கணும். அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே வரும்பொழுது ஒரு டேட்டுக்கு எடுத்து வைக்கும்போது 30 ஒரு மாதத்துக்கு 30 வரும், ஒரு மாதத்துக்கு 31 வரும். நீங்கள் ஸ்டாண்டர்டாக 31ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 31ஆந்தேதி வரும்போது 310 ரூபா வரும். இது எல்லாமே சேவ் பண்ணது மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 4960 ரூபா வரும். 4960 ரூபா வரும்பொழுது கூட நம்மளால முடிஞ்சது, இல்லை வேற ஏதோ ஒரு அமௌண்ட் வருது, நீங்கள் இப்போ வீட்டில் இருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இதை நீங்கள் ஒரு ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி ஒரு பிக்கி பேங்க் இருக்குல்ல, அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி பாக்ஸ் டைப்பில் பர்ஸில் அதிலலாம் நீங்கள் வைக்கும்போது அர்ஜென்ட் தேவைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து அதை செலவு பண்ணிவிடுவோம். அது மாதிரி இல்லாமல் எடுக்க முடியாத அளவில் இருக்க மாதிரி உண்டியலில் வச்சு சேவ் பண்ணுங்க. அது ஒரு 6 மாதமோ உங்களுக்கு எப்படி முடியுமோ, 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கோல் வச்சு நம்ம சேர்த்து தான் ஆகணும், இதை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஓகே, நீங்களும் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.